மிச்சம் இந்த ஸ்டேட் மாதிரியும் இல்லைங்க. இங்க இருக்க மக்கள் சினிமாவையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்கறதே இல்லை. திரையில அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் எப்படி மாசா ஹீரோயிசமா படத்துல நடிக்கிறாங்களோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில இருப்பாங்கன்னு நினைச்சு மோஸ்ட்லி ஏமாந்து தான் போறாங்க. சினிமாவில் பார்க்குற கேரக்டர்ஸ் நிஜ வாழ்க்கையிலையும் அவங்கள ரட்சகனா பார்த்து அவங்கள நம்பி ஓட்டு போட தயங்கினதே இல்லைங்க. அப்படி உருவானவங்க தான் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், இப்போ அந்த வரிசையில் விஜயும். இந்த சினிமாக்காரங்க தான் வந்து தங்களை ரசிப்பாங்கன்னு நினச்சி இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. திரையில அவங்க காட்டுற வீரம் நிஜ வாழ்க்கையிலையும் இருக்குன்னு மக்கள் ஆழமாக நம்புறாங்க. ஆனா மக்களை கட்டி போடுற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லாத குறை தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு அப்புறம் அந்த இடத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நிரப்புவார்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா ரஜினி அரசியலுக்கு வரல. ஒருவேளை வந்திருந்தா ஜெயலலிதாவோட தொண்டர்கள் எல்லாம் ரஜினியோட சேர்ந்திருப்பாங்க. உடல்நிலை காரணமா ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி நேரத்துல பின்வாங்கினது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாத்தமா போயிடுச்சு. ஜெயலலிதாக்கு அப்புறம் ஏடிஎம்கே கட்சி செதறி போச்சுன்னே சொல்லலாம். பல பேரோட கூட்டணி வச்சு இப்போ கட்சி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதனால கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் மறுபடியும் பவருக்கு வர நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா ஸ்டாலினோட ஆதிக்கத்துக்கு பெரிய ஒரு த்ரெட்டா வந்ததுதான் இளைய தளபதி விஜய். யங்ஸ்டர் சப்போர்ட்டோட விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் தமிழ்நாடே அதிர்ந்து போச்சு. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்ச உடனே மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. விஜய் எங்க மாநாடு போட்டாலும் அந்த இடமே தாங்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்துச்சு. விஜயோட பலத்தை பார்த்து காங்கிரஸ், பிஜேபி இவங்களே கூட்டணி பேச போனாங்க. ஆனா விஜய் யாருக்குமே வளைந்து கொடுக்காம தனியான கிளியர் நிலைப்பாட்டிலேயே முன்னேறினாரு. ஸ்டாலின் தலைமையில இருக்கிற கூட்டணிக்கு பெரிய சவாலா மாறி இந்த தடவை விஜய் ஆட்சியை பிடிப்பாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. ஆனா விஜய்க்கு ஒண்ணு பின்ன ஒண்ணு சறுக்கல்கள் வந்துட்டே இருந்துச்சு. அவர் தொட்டது எல்லாம் பிழையாச்சு. விஜய் கலந்துகிட்ட பெரிய மாநாட்டுல நிறைய பேர் நெரிசல்ல சிக்கி இறந்துட்டாங்க. விஜயோட அரசியல் பயணத்துக்கு பெரிய தடையாச்சு. விஜய் போற இடத்துலாம் கூட்டம் கூடுறதும் அதனால ஆபத்து வர்றதும் விஜய்க்கு பெரிய கவலை ஆயிடுச்சு. இதனால போட்ட கேஸ் எல்லாம் ஒரு வழியா சமாளிச்சு சிஎம் ஆகிற கனவோட முன்னேறினார். இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சு உருவானது தான் ஜனநாயகன். சுமார் ஒரு 500 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்தாங்க. எலெக்ஷன் நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆனா விஜய்க்கு பெரிய அரசியல் வெற்றி நினைச்சு கணக்கு போட்டாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆகி எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜயோட மனைவி அவருக்கு எதிர்க்காவே அவர்களோட தவறை பற்றி பேசினதுனால பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையெல்லாம் தாண்டி விஜய் நம்பிக்கையோட முன்னேறிட்டு இருந்தாரு. அப்போதான் கன்னியாகுமரியில அந்த அநியாயமான சம்பவமே நடந்துச்சு. கன்னியாகுமரியில ரசிகர்களை பாக்குறதுக்காக விஜய் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு. ஸ்கிரீன்ல பாக்குற ஜனநாயகன் விஜய் நிஜத்திலயும் சைக்கிள்ல வராருன்னு ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க. பின்னாடி அவரோட கேரவன் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெஹிக்கல்ல வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு சைட்லயும் ரசிகர்களை பார்த்து கை அசைச்சிட்டே வந்துட்டு இருந்த விஜய் அப்போதான் பெரிய சம்பவமே நடந்தது. அதுல இருந்த ஒரு ரசிகர்கள் ஒரு பூ பாலை எடுத்து அவர் மேல வீசினாரு. ஆனா அந்த பால் மேல விழுந்ததும் பாம்புன்னு நினைச்சிட்டு சைக்கிளை கீழே போட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு விஜய். இதுக்கப்புறம் அவரோட தரப்புல இருந்து எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் விஜய் பயத்துல ஓடினதுதான் சோசியல் மீடியால பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு. இது வெறும் சோசியல் மீடியா ட்ரோல் மட்டும் இல்ல, விஜயோட இந்த பயந்த சுபாவம் தமிழ் மக்களோட மனசுக்குள்ள பெரிய ஏமாத்தம் உண்டாடுச்சு. வெள்ளித்திரையில எவ்வளோ பெரிய வில்லம் வந்தாலும் அடிச்சு தோவிக்கிற இந்த ஹீரோ அசாத்தியமான விஷயங்களை பண்ற மாஸ் ஹீரோவா இவரு. அவரை நம்பிதான் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட நம்புறாங்க இந்த மக்கள். ஆனா இந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய கேள்விதான் எழுந்திருக்கு. வெறும் பூமாலைக்கு பயந்து ஓடுறவரா விஜய்? இவர் எப்படி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண போறாரோ அப்படின்னு அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை எழும்புச்சு. தைரியமான தலைவர்களே பார்த்து பழகின இந்த மக்கள் இப்படி ஒரு பயந்தாங்கோலி கிட்ட எப்படி ஆட்சியை கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களோட சூப்பர் ஹீரோ
பூபால்ல 0 ஆயிட்டாரு. இந்த சம்பவத்துல விஜய் ஹீரோ இல்லைங்க, ஜீரோன்னு நான் சொல்லல, அவங்க ரசிகர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல நின்று ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்ச விஜய் இப்ப அவரு பயந்து ஓடுன இந்த இன்சிடென்ட் தான் பெரிய தடையா ஆயிடுச்சு. இந்த அரசியல் களம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க.